வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, காய்ச்சல், சளி, இரும்பல் அந்த மாதிரி நோய் தொந்தரவு இருக்கும் பொழுது, இல்லைன்னா அதற்காக நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டோமா நாக்கு ஒரு மாதிரி வறட்சியாக சுவையின்மை இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோமா நம்மளுடைய அந்த காய்ச்சல் தீர்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பருப்பு, துவரம் பருப்பு சுத்தமாக கழுவி சுத்தப்படுத்தினது ஒரு கப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு அரை கைப்பிடி அளவு தக்காளி, வெங்காயத்தில் பாதி தான் தக்காளி சேர்க்கணும். 3 பச்சை மிளகாய், 10 வெள்ளை பூண்டு உரிச்சது ஒரு 10, பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், எல்லாமே கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்குங்க. இறக்கி சூடு ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அதுக்கு வாணலி வைத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், காரம் கூடுதலாக இருந்தால் ஒரு 4 கூட போட்டுக்கலாம், 3 வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு பூண்டு பல் ஒரு 4-5 தட்டி போட்டது, தட்டி அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அந்த பச்சை வாசனை போன பிறகு ஒரு 1/4 கப்பு வெங்காயம் கட் பண்ணது அதை போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தக்காளி, ரொம்ப கம்மியான அளவு தக்காளி போடணும். தக்காளி போட்டு, ஏன்னா தக்காளி அந்த புளிப்பு சேரக்கூடாது, இது சீதளத்துக்காக, அதனால் தக்காளி கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி, நல்லா அரைச்ச மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ நல்லா வாசம் வரும். அந்த மாதிரி எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகுத்தூள் எல்லாமே வதங்கி வாசனை வரும் பொழுது நம்ம அரைச்ச அந்த பருப்பு தண்ணியையும் விட்டு நல்லா ஒரு கிளறி இதற்கு தேவையான அளவு நம்ம உப்பு போடணும். தேவையான அளவு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன், அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு வேணுமா காரம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அது சலசலன்னு கொதிக்கும் பொழுது வாசனைக்கு பெருங்காயத்தூள் தூவுங்க. பெருங்காயத்தூள் தூவிட்டு அது நல்லா ஒரு கொதி வரும் பொழுது நல்லா 1 ஸ்பூன் நெய், அது கண்டிப்பாக அது கொதி வரும்போது போடுங்க. இது வயிறு ரணத்தெல்லாம் ஆற்றும். ஏன்னா நம்ம அந்த டைம் மெடிசன் சாப்பிட்ருக்கும் போது அதுக்காக வயிற்று புண்ணையும் சரி பண்ணும். அதனால் நல்லா 1 ஸ்பூன் கொதிக்கும் போது அந்த நெய்யை போடுங்க. நெய்யை போட்டு அது கொதித்த உடனே ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி பரிமாறுங்க. இது ரொம்ப நல்லது. இது சீதளமாக இருக்கிற உடம்புக்கு, கை கால் குடைச்சலாக இருக்குது, கழுத்து நரம்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, தலைவலி, தலைப்பாரம், நீர் கூத்துங்குது, அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இந்த மிளகு சாம்பார் ரொம்ப உதவி புரியும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் இந்த மிளகு சாம்பார் இந்த மாதிரி குளிர்காலத்திலையும் இது செய்து சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செய்து சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான ஒரு உணவு. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினமும் ஒரு பதிவு போடுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.